பூமியில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் வாழ்வு என்றும் நிலையற்றது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான். நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே எங்கே? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையில்லை. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமுமே. மனிதன் எவ்வளவு நிலையற்றவன், அவன் ஆயுசு நாட்கள் எவ்வளவு அற்பமானவைகள். இன்று உன் ஜீவனை தேவன் எடுத்துக் கொண்டால் உனக்கு சொந்தமானவைகள் எல்லாம் யாருடையவர்களாகும்? சிந்தித்து பார்த்து தேவனுக்கு உன்னை ஒப்புக்கொடு நண்பனே. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அது வருத்தமும் சஞ்சலமும்.